அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் ஜூலை 2 கார்த்திகை நட்சத்திர விரத நாள். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாகவே கைகூடும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்கு உரிய 3 முக்கியமான விரத நாட்களில் இந்த நட்சத்திர விரதமும் ஒன்று தான். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான தடைகளும் குறைகளும் நிச்சயமாக நீங்கும். அதனால நாளை ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளிலேயே இந்த கிருத்திகை நட்சத்திர விரதமும் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பினை கொடுக்கும். அதனால நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லைனாலும் சரி, நாளைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த எளிய வழிபாடை நீங்கள் செய்யுங்க. வீட்டில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வரளி மாலை நீங்கள் நினைத்து வாங்கி கொடுங்க. மனதில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு சீக்கிரமாக என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும், அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர விரதம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுத்து வர கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் நீங்கி நீங்கள் நினைக்கிற வேண்டுதலை நிச்சயமாக பெருமான் கொடுத்து அருள் புரிவார். அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் செய்யும்போது அதற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதனால் நாளைக்கு வரக்கூடிய இந்த நாளை தவற விடாமல் முடிந்தளவு எல்லாருமே முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடும். நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.